மக்களே, ரெதன்யாவுக்கு நடந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அநியாயமான விஷயந்தான். ஆனால் அதுக்காக அந்த பொண்ணை வந்து ஒவ்வொரு மீடியோக்காரங்களும் ஒரு சில மீடியோவை திறந்து பார்த்தா அந்த பொண்ணை வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வந்து ஏதோ தவறாக வந்திருக்குன்னு அவங்க வந்து சட்டத்தின் பிடியில் இருக்கும்போது அவங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை அவங்க சொல்கிறாங்க. அதை வந்து இவங்க யூடியூப்புக்காரங்க தப்பாக அந்த பொண்ணை ஒவ்வொரு அங்கமாக விமர்சிச்சுட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தவறுங்க. சட்டம் வந்து கண்டிப்பாக தண்டிக்கும். தப்பு பண்ணவனை சட்டம் தண்டிக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த பொண்ணை விமர்சிக்காதீங்க. ஒரு பொண்ணாக பிறந்தது தவறு இல்லைங்க. அவள் விதி என்னான்னு தெரில, அவள் மனசு என்னான்னு தெரில, அவள் ஏதோ சூசைட் பண்ணிக்கினான். அதுக்காக யூடியூப்புக்காரங்க இந்த மாதிரி தவறாக அந்த பொண்ணு மேலே விமர்சிக்காதீங்க. தயவு செஞ்சு அவங்கள வந்து நிம்மதியாக விடுங்க. அவங்க அப்பா அம்மாவை வந்து நிம்மதியாக விடுங்க. அவங்க சட்டத்தை வந்து கண்டிப்பாக சட்டத்தில் வந்து தண்டனை கொடுக்கவே செய்வாங்க. கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால் சில யூடியூபர்களாக வந்து அந்த பெண்ணை வந்து ஒவ்வொரு அங்கமாக வந்து விமர்சிக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. அவங்களே வந்து ஒரு பெண்ணை வந்து பறி கொடுத்துட்டு உக்காந்துட்ருக்காங்க. அவங்க மனசு அந்த யூடியூப்பை பார்த்து அந்த விமர்சனங்களை பார்த்தா எவ்வளோ சங்கடப்படுவாங்க. பெற்றவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டும் இல்லை, உலக பெண்களுக்கே இது வந்து ஒரு உருத்தமான விஷயமா இருக்குது. அதனால் அந்த பொண்ணை வந்து தேவையில்லாத விமர்சிக்காதீங்க ப்ளீஸ். உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். வேணாங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. ஓகே.